ரொம்ப நல்லா பேசுறமா. ரங்கா காசுக்காக அடியாள வேலை செய்யறவன் தான். இன்னைக்கு அவன் கை ஓங்கினா கிடைக்கிற காசு அன்னைக்கு அவன் குடும்பத்துக்காக கை ஏந்தும்போது கிடைச்சிருந்தா அவங்க அப்பா அம்மா, குடும்பம், தங்கச்சி எதையுமே இழந்திருக்கவும் மாட்டான். இப்படி ஒரு வார்த்தையை உங்ககிட்ட கேட்டிருக்கவும் மாட்டான். மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி ரங்கா மோசமானவ இல்லை மேடம். என்ன மேடம், என்ன சொல்றதுன்னு தெரியலையா? பணம் இல்லாதனால ரங்காவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அளவுக்கு அதிகமான பணம் இருந்ததுனால என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஆசிரமத்தில் அனாதையா வாழ்ந்துட்டு இருந்த என்ன ஒரு ஃபேமிலி பாசமா தத்தெடுத்தாங்க. அம்மா என்ன நல்லா படிக்க வைப்பீங்களா? கண்டிப்பாடா செல்லம். நான் ஆசைப்பட்ட மாதிரியே என்ன நல்லா படிக்க வச்சாங்க. எல்லாமே நான் வயசுக்கு வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தான் அவங்களோட முழு சுயரூபம் தெரிஞ்சுது. ஏன் உட்காந்துட்டு இருக்க? என்னம்மா இத்தனை பேர் வந்திருக்காங்க, இவங்க முன்னாடி இப்படியே வர சொல்றியா? அப்பதான் அவங்களுக்குள்ள யாருக்காவது உன்னை பிடிச்சிருச்சுன்னா பெரிய ஹீரோயின் ஆக்கிடுவாங்க. ஹீரோயினா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் படிச்சு ஏதாவது வேலைக்கு போறேன். வேலைக்கு போறியா? வேலைக்கு போனா எவ்வளவு கிடைக்கும்? 5000மோ 10,000மோ? லட்சம். எனக்கு லட்சம் வேணும். ஆசிரமத்துல இருந்து எடுத்து எதுக்கு பொத்தி பொத்தி வளர்த்தோம்? நீ மட்டும் மகாராணியா வாழணும்னா நாங்களும் வசதியோட வாழணும். சினிமாவுல ஹீரோயின் ஆகுறது அவ்வளவு ஈஸியா? நான் உன்னை ஹீரோயினி ஆக்கணும்னு நினைச்சா நீ ரொம்ப பிகு பண்ற. கிளம்புடி, என் கூட வந்து அங்க எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசு. வாடி. பிறந்த நாளே தெரியாத எனக்கு அவங்களே ஒரு பிறந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணி விழாங்கிற பேர்ல என்ன ஒரு வேடிக்கை பொருள் ஆக்குனாங்க. அன்னைக்குதான் நான் இந்த பூமியில பொண்ணா பிறந்ததுக்காக வருத்தப்பட்டேன். அங்க வந்திருந்த கூட்டம் என்ன பார்த்த விதம் என் உடம்புல நெருப்ப கொட்டின மாதிரி எரிச்சலா இருந்தது. அப்ப இருந்து எனக்கு ஆண்கள்னாலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அந்த கூட்டத்துல ஒருத்தர் என்ன கன்ஃபார்ம் பண்ணி 2 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டார். ஓகே சார். ஒரு ரிஹர்சல் பார்க்கலாம். 1 2 1 2 3 4 5 6 7 8. ஓகே ஓகே சார், டேக் போலாம். கட் இட். ஐயய்யய்ய, இங்க பாருமா, பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, மூவ்மெண்ட்ஸ் ஓகே. தேங்க் யூ சார். ஆனா கிளாமர் எதுக்கு சார் கிளாமர்? நல்ல கேள்வி கேட்டமா. நாம தேர்ந்தெடுக்கிற அரசாங்கமே நம்மள ஏபிசிடின்னு பிரிச்சு வச்சிருக்கு. அப்படியே ரயில்வேலையும் ஜெனரல், ஸ்லீப்பர், ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசின்னு இருக்கு. அதே மாதிரி ஃப்ளைட்ல கூட எக்கனாமிக், ஜெனரல், எக்ஸிக்யூட்டிவ்னு இருக்கு. சினிமா பார்க்குற ஜனங்கள்ல கூட விதவிதமா இருக்காங்க. 10 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் டிக்கெட் வாங்கிட்டு தேட்டருக்கு படம் பார்க்க வராங்க. பால்கனில இருந்து பெஞ்ச் வரைக்கும் ஃபுல் ஆகணும்னா ஜனங்க கொஞ்சம் ஃபீல் ஆக வேண்டாமா? ஃபீல் ஆகணுமா? ஐயோ, என்ன தப்பா நினைக்காதமா, நான் அந்த மாதிரி இல்ல. ஒன்னு அப்படி பார்க்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது. இதோ சுத்தி நிக்கிறாங்களே அவங்களுக்காகமா. இப்போ என்ன செய்யணும் சார்? சார் சார் ஓகேவா சார்? இப்போ ஓகே தானே? சூப்பர். 1 2 1 2 3 4 5 6 7 8. டக்குன்னு புடிச்சிட்டியேமா. இல்ல சார், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். மண்ணு திங்க போற உடம்ப மனுஷன் பார்த்தா தப்பு இல்லைன்னு இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. மாஸ்டர் டேக். இதெல்லாம் பரவாயில்ல, இதை விட ஒரு கொடுமையான விஷயம் நடந்துச்சு. ஸ்ரீ, இவர் பெரிய ஏலக்காய் வியாபாரி, உன் படத்தோட ஃபைனான்சியர். வணக்கம் சார். உட்காருங்க. உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? பேசிக்கிட்டுமா? முக்கியமான விஷயம்னா நீயும் கூட இருக்கலாம்லமா. அவர் உன்கிட்ட தான் பேசணுமா? பேசு. அம்மா நல்லா இருக்கியா? அது ஒண்ணு இல்லம்மா,
நம்ம படத்துல 2 பாட்டு இருக்கு. அத ஃபாரின்ல ஷூட் பண்ணலாம்னு இருக்கேன். ஓ, என்ன இது கண்ணத்துல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதே? என்னம்மா பாக்குற? இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரேஞ்ச் மேல மேல போய்கிட்டே இருக்கும். அப்ப என்ன மறந்துடாதா? என்ன ஸ்ரீ, தள்ளி தள்ளி போய் நம்ம நெருக்கத்தையே குறைக்கிற? என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே. என்னம்மா பேச போறேன்? வட்டி இல்லாம கடன் கொடுத்துருக்கேன். அசல ப்ரொடியூசர் தர போறாரு, வட்டியை நீ தர மாட்டியா என்ன? நீங்க தான் தப்பான எண்ணத்துல வந்திருந்தா வெளியே போயிடுங்க. என்ன என்கிட்ட ரொம்ப சீன் போடுற? நான் நடிக்க மட்டும் தான் ஒத்துக்கிட்டேன். உன்னை வச்சு படம் எடுக்கிறதுக்கு மட்டும் நான் பணத்தை கொடுக்கல. அத நீங்க ப்ரொடியூசர் கிட்ட கேளுங்க. கேட்டதுக்கு தான் அவர் உன்கிட்ட அனுப்புனாரு. அம்மா, அம்மாவுக்கு இப்படி உன் அம்மாவுக்கும் தெரியும். அனாவசியமா சத்தம் போட்டு கூச்சல் போட்டு உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காத. உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு, ஒரே செக்கா தரேன். வா. கொல்ல போறியா? நீ இங்க இருந்து வெளியே போலனா என்ன நானே குத்திப்பேன். மிரட்டி ஸ்ரீ, பாக்குறியா? என்னடி பண்ற? என்னாச்சு? வேற ஒண்ணும் இல்ல, பாதி படம் முடிஞ்சிருச்சுங்கிற திமிர்ல பேசுறா. படம் ரிலீஸ் ஆகட்டும், உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். கோவப்படாதீங்க. என்னங்க, நில்லுங்க. ஒரு வழியா அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு உடல் ரீதியா எந்த தொல்லையும் வரல. நடிச்சா மட்டும் போதுங்கிற நிலைமை வந்துச்சு. 2 வருஷம் அக்ரிமெண்ட் முடிஞ்சது. புதுசா அக்ரிமெண்ட் போட என்கிட்ட கையெழுத்து வாங்க வந்தாங்க. அம்மா ஸ்ரீ, என்ன புக்குமா படிச்சிட்டு இருக்க? சொன்னா உனக்கு புரியாது. அது சரிதான். இத பாருமா, இதுல ஒரு கையெழுத்து போடுமா. எக்ஸ்கியூஸ் மேடம். யாருமா இது? இவர் என்னோட லாயர். எதுக்குமா உனக்கு லாயர்? உன்னை நான் இனிமே எதையும் கேட்க போறதில்ல. அதே மாதிரி என்னையும் நீ கேட்க கூடாதுன்னு தான் இந்த முடிவு. என்னை பொத்தி பொத்தி வளர்த்தது உன்னை வச்சு சம்பாதிக்கதான்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் நான் சம்பாதிச்சது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போறேன். நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க சொந்த பந்தங்கள் கூட அனுபவிச்சுட்டு சாகலாம். என்ன விட்டுடுங்க. ஏய், யாருக்கிட்ட பேசுற? நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன், தெரியும்ல? மேடம், நீங்க மிரட்ட மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ உள்ள தள்ளுவேன். ஐயோ, இந்த டாக்குமெண்ட்ல ஒரு கையெழுத்து போடுங்க. இல்லைன்னா சரி சரி கொடுங்க. பேனா பேனா இந்த கையெழுத்து போடு, கையெழுத்து போடு. இந்த இங்க பாருங்க, உங்களோட மிரட்டலுக்கு பயந்து நான் நடிகை ஆகல. அனாதையா இருந்தேன்னா அம்மானு ஆண்டவனை மட்டும்தான் கூப்பிட முடியும்னு நினைச்சேன். ஆனா என்ன தத்தெடுத்து உங்களை அம்மானு கூப்பிட வச்சு என்ன சந்தோஷப்படுத்தினீங்க. உலகத்திலேயே புனிதமான வார்த்தை அம்மா. அந்த வார்த்தைக்கு இன்னொரு தடவை கலங்க வர வச்சிடாதீங்க. அவங்கள விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு என் வாழ்க்கையில எதையுமே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கல. நான் உதவி பண்ற ஆசிரமத்துக்கெல்லாம் நான் சொல்றது, பெண் குழந்தைங்களை மட்டும் தத்து கொடுக்காதீங்கன்னு தான். ஏன்டா புளி முட்டை, ஏன்டா அழுவுற? ஆத்தா வையும் காசு கொடு, வீட்டுக்கு போடுவேன். சார், மேடம், உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் இருக்கேன். டேய் நத்தக்கண்ணா, ரொம்ப ஃபீல் பண்ணாத. இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழி இருந்தா சொல்லு. ஒரே ஒரு வழி இருக்கு. எந்த வழி? நாம எந்த வழியில வேகமா ஓடி வந்தோமோ அதே வழியில ஒண்ணா வந்துரும். சிரிக்கிறாங்கடா. மேடம் சிரிக்கிறாங்க, மேடம் சிரிக்கிறாங்க.